இப்போ சாமந்தி செடியில் எல்லோ கலர் லீஃப் வந்ததுன்னா நம்ம எல்லோ கலர் லீஃப் வந்துடுச்சு, செடியெல்லாம் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு போல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது போல் நினைக்க தேவையில்ல. செடி பழசாயிடுச்சுன்னா ரொம்ப நாள் செடி அப்படியே வளருதுன்னா பழைய இலெல்லாம் இது போல் எல்லோ கலர் லீஃபாக மாறிடும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை, இந்த செடிக்கு நல்லதாக இருக்குது. ஆனால் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இந்த சாமந்தி செடிக்கு. பழைய சாமந்தி செடியிலலாம் இது போல் வரும். நீங்கள் வந்து லீஃபெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம செடிக்கு எரு கொடுக்கலாம். எந்த எரு கொடுக்கறதுன்னா, ஏற்கனவே நான் வந்து நாட்டு சர்க்கரை தண்ணியெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்து நாட்டு சர்க்கரை தண்ணி நிறைய கொடுத்திங்கன்னா ரெட் கலரில் மாறிடும் இலையெல்லாம். அதுக்கப்புறமா கட் பண்ண வேண்டியதாக ஒரு பிரான்ச்சஸ்லாம். அது போல் இல்லாமல், அதாவது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சமாக, சப்போஸ் நீங்கள் மோர் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரைஸ் வாட்டரில் சேர்த்துக்கலாம். ரைஸ் வாட்டரில் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துட்டு நைட்டு வச்சுட்டு நீங்கள் காலையிலே ஊற்றிடலாம். அது போல் ஊற்றும்போது கூட இது போல் எல்லோ கலர் லீஃப்லாம், சப்போஸ் புது இலையே எல்லோ கலராக மாறிஇருந்தால் அதெல்லாம் டார்க் ஆகிடும், டார்க்கு கலராக க்ரீன் கலரு, அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் பழைய இலையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அப்போ சாமந்தி செடி நல்லா வளரும். எல்லோ லீஃபெல்லாம் வந்து உங்களுக்கு போயிட்டு நல்லா க்ரீன் கலரில் லீஃப்லாம் மாறிடும். பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த பக்கத்துலலாம் செடி பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது போல் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். எல்லோ கலர் லீஃப் அதிலே வச்சுட்டிங்கன்னா தான் டிசீஸ் வரும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட்டில் எல்லோ கலர் லீஃப் காயிற மாதிரி இது போலலாம் வந்துடுச்சுன்னா சில பேருக்கு செடி பார்த்தா பிடிக்காது இந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா பாருங்கள், இது போல் பிரான்ச்சஸில் கட் பண்ணிவிட்டு வேறு தொட்டிக்குள்ளே வச்சிடலாம். மொட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த வேலை செய்யலாம். இது போல் மொட்டு வந்ததுக்கப்புறம் கூட பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். பழைய செடி வச்ச உடனே 1 வீக்லேயே வேறு வரும். தொட்டி கிட்ட கூட நம்ம நர்சரியில் வாங்குகிறோமே அதே போல் வரும் உங்களுக்கு பூக்கள்லாம். கிட்ட கிட்ட பூக்கள் இருக்கு பாருங்கள், அது போல் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு தொட்டியில். கிழங்கு, இந்த கிழங்கு கூட நான் கட் பண்ணி வைப்பேன். அது போலலாம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ கூட சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெல்லாம் வச்சுருக்கிறேன், கிட்ட கிட்ட பூக்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது போல் பராமரிச்சிங்கன்னா மஞ்சள் கலர் இலையெல்லாம் போயிட்டு நல்லா க்ரீன் கலரில் சாமந்தி வளரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.